Hi guys, welcome back to Kannanta Madhu. என்னடா மது இல்லையே இன்னைக்கு ஃபுல்லா எங்க டீம் இருக்கு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் இல்லன்னு நினைச்சுக்காதீங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு இந்த லைட்னா ஆவாது. அதனால தான் நான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். ஹாய் फ्रेंड्स. இவன் பேய் மாதிரி பயமுறுத்துவி. அந்த மாதிரி பயமுறுத்துடா. அந்த மாதிரிலாம் பயப்படுறதுலாம். சரி, இன்னைக்கு வந்து கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து 11 ஸ்டோன் இல்ல 5 ஸ்டோன். 5 ஸ்டோன் விளையாட போறோம். அது எப்படி தான் நினைப்பீங்க. போக போக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு அவன் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவான் அந்த ஆரஞ்சு கலர் சட்டை. ஓகேங்களா? இப்போ பாருங்க. அந்த பிராணி ஃபர்ஸ்ட் 5 ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இவன் தான் நிஜாஸ். நம்மளுக்கு வந்திருக்கான் பாருங்க டீம். இப்போ நம்ம கையில இப்ப 5 காட்டுறா. இப்போ நம்ம கையில 5 ஸ்டோன் அடிக்குது. காட்டு. சரி, நம்ம கையில 5 ஸ்டோன் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 ஸ்டோன் வச்சு தான் நம்ம இப்ப நிஜாஸ் இந்த பக்கம் வாங்க வாணி. அந்த பிளேஸ கொஞ்சம் காமியா. பாருங்களா? நான் உங்களுக்கு இங்க பாருங்க. நான் உங்களுக்கு டார்ச் ஆஃப் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. டார்ச் ஆஃப் பண்ணிடு. டார்ச் இல்ல ஆஃப் பண்ண முடியாது இங்க. ஓகேங்களா? பாருங்க லைட் ஆஃப் பண்ணறதுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபுல் மைனஸ் பண்ணிரு. மைனஸ். ஓகே. இல்ல உன் மூஞ்சி தெரியணும். சரியா? தெரியுது. போ. இப்போ நம்ம போய் நான் அந்த கேமை விளையாண்டு காமிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கல்லை வச்சிடுறேன். ஓகே. கண்ணுக்கு தெரியடா. உங்களுக்குலாம் கல்லு கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. நானே இந்த லைட் வெளிச்சம் எங்கேயோ வச்சிட்டு எனக்கே தெரியல. இங்க இருக்கு ஒண்ணு. இங்க இருக்கு. இதோ அங்க எங்கடா வைக்கிற நீ? இங்க வைக்கணுமா? இதுதான் லாஸ்ட் எண்டு. இந்த லாஸ்ட் எண்டுல இங்க இருக்கு இந்த கல்லு. இங்க வைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பச்சை கலர் தான். ஏய், எங்களை விட்டு ஓடாதீங்கடா. 1 2 3 ஸ்டார்ட். गाइस, உண்மையா பேய் வந்துச்சு நினைக்காதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஓடணும். இப்படிதான் ஓடி வரணும் அப்படின்னு சார் சொல்றாரு. ஆரம்பிக்கலாமா? நான் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்ட்ரீட்ல சமட்ரிலா இருந்துச்சுல வரும்போது என்ன தெரியல, கரண்ட் இருக்கு பட் பூச்சி வரும்னு சொல்லிட்டு போல. அங்க அந்த வீட்ல போட்டுருக்காங்க. அது எங்க வீடு தான். இவ வீடு தான். அது பிராங்க். ஃபர்ஸ்ட் பிராங்க் ஒன்னு சொல்லணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வச்சுட்டோம்னால அதுக்கப்புறம் யார் வந்து அதை எடுக்கிறாங்களோ அதே திரும்பி ஒரு கல்லை எடுத்துட்டு வரணுமா? ஆமாம், இங்கிருந்து அங்கிருந்து அப்படியே கல்லை எடுத்துகிட்டு வந்து திரும்பி குடுன்னு ஓடி வந்து அடுத்தது யார் போடுறாங்களோ அவங்க கையில் கொடுக்கணும். அவங்க திரும்பி அங்கே வச்சுட்டு வரணும், திரும்பி வரணும். கண்டினியூட்டியாக இருக்குமா? அப்போ நம்ம கடைசி வரைக்கும் வைக்க மாட்டோம், எடுக்க மாட்டோம். சரி, இங்கே பாருங்க. நில்றா ஒரு நிமிஷம். கடைசியில் நம்ம கைக்கே வரும். அதான் இதான் மேஜிக். சரி நில்லு ஒரு நிமிஷம். எப்படின்னு தெரியல. நம்ம கையில் சனந்தாவோட ஃபர்ஸ்ட் பிராங்க் வந்து நாங்கள் பண்ணிருப்போம் இல்லையா? அது வந்து அந்த இடத்துல அந்த மரத்தை பண்ணிப்போம். இப்போ மரத்தை வெட்டிட்டாங்க பாவம்னு. அது மொட்டை அடிச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படி சிசர் வச்சு அங்கே வந்து செம்மையா எடுத்திருப்போம். ஓகேங்களா? செம்மையா இருக்கும் அங்கே அந்த இடத்துல. அப்படியே சமத்துல அங்கே நாங்கள் நிறைய வீடியோ எடுத்தோம். ரைட், மது வச்சு தான் நாங்கள் அங்கே நிறைய வீடியோ எடுத்தோம். பாருங்க, மது பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இங்கே பாருங்க, இதான் மதுவோட அண்ணா. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மிஸ்டர் கண்ணன், நல்லா இருக்கீங்களா? சல்யூட். எங்க அண்ணா. சரி மது ஆரம்பிக்கலாமா? மது இந்த கேமுக்கு வரல. அதே மாதிரி இந்த 2 மாதம் கழிச்சு யூடியூப் சேனல் கேமிங் வருது. ஸோ நான் மிஸ் பண்ணாமல் லிங்க் அனுப்பிடுறேன். ஓகே. இவனுக்கும் யூடியூப் சேனல் இருக்கு. இவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நீங்கள் எதுக்கு போனாலும் நான் சேனல் பேர் நான் லிங்க் அனுப்புகிறேன் இந்த ஃபோன்லேயே. நீங்கள் அதை லிங்க்கை ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து பேர் மட்டும் வந்து போடுறேன், டைப் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. சப்ஸ்கிரைப். இந்த டைம் வந்து மது வரல. ஏன்னா வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்க்கா. எப்போயும் நான் தானே வீடியோவுக்கு வரேன். அதனால சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் விளாடுங்க, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். எனக்கு பிடிக்கல இந்த கேம் அப்படி. சரி, நீ வீடியோ பயந்துட்டா. அவள் பயப்படலாம் இல்லை, அவள் தைரியமாக தான் இருக்கா. அவள் பயப்படலாம் இல்லை, அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த கேமுக்கு. சரி விடுவோம், அவ்வளோதான். அவளுக்கு பிடிக்கல. அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னால் சரி இவளே வீடியோ எடுக்கட்டும்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். சரி, கேம் ஆரம்பிக்கலாமா? கேம் ஆரம்பிக்கலாம்.
லைக் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு எங்க 2 பேருக்கு எங்கள் 2 பேருக்கு இப்போ நான் பேசுகிற கேமரா நான் எடுக்கிறேன் இல்லையா, என்கிட்டையும் இவகிட்டையும் என்கிட்டையும் யூடியூப் சேனல் இருக்கு. பட் புரிய சில காரணத்தினால் அது வந்து தடை செய்யப்பட்டது. என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கு, கம்மியாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. எல்லாமே காட் வீடியோ தான். நானும் ஃபர்ஸ்ட் காட் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரே ஒரு காட் வீடியோ தான் இப்போ வந்து புது ஃபோன் வந்தோன்னே இப்போ வந்து பழைய ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபோன் இல்லை, அதனால் எப்பயும் அது ஃபோனில் நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும். இப்போ என்னன்னா நான் திரும்பியும் அஞ்சாவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். திரும்பி 5ஆவது நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு உங்களுக்கு அதையும் லிங்க்ல. எனக்கு ஒரு டவுட்டுடா, உனக்கு எது பார்த்தாடா அலர்ஜி? எனக்கு எதை பார்த்தாலும் அலர்ஜி இல்லை. அப்படியா? தைரியமான ஆளா? ஆமாம். அப்படி கொஞ்சம் பாரு.